ரோசி எங்க போனா? எஸ் மேடம். வாட்ஸ் த ப்ரோக்ராம் டுடே? 8 o'clock அங்க ப்ரோக்ராம். ஓ அங்க. 9 o'clock இன்னொரு இடத்துல ப்ரோக்ராம். ஓகே அங்க. 10 o'clock வேற எங்கேயும் செட் பண்ணிக்கலாம். உண்மையா சொல்லுமா? ஆக்சுவலி மேடம் இன்னைக்கு எங்கேயும் ப்ரோக்ராம் இல்ல. இல்லப்பா, நமக்கு திறமை இருக்குல்ல, கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு வரும். கண்டிப்பா வருவாங்க பாரு. பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். பாரு சொன்னல வந்துட்டாங்க பாரு. யாருன்னு பாரு. ஐயோ தொல்லை தாங்கல. ஹலோ மேம். மேம் நான் வந்து ஜூடி ஜாக்சனை பார்க்க முடியுமா? யா ஆஃப் கோர்ஸ். ஆனா என்ன விஷயமா? ஒரு ஆட் விஷயமா அவங்கள பார்க்கணும். யா கம். தேங்க்யூ. ஹலோ மேம். ஹாய் ஹலோ. ஐம் கமிங் ஃப்ரம் கோல்கேட். ஓ கோல்கேட். எஸ் கோல்கேட். எஸ். ஊருக்குள்ள சொன்னாங்கய்யா ஃபேமஸ் டான்சர் சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியுது எனக்கும் ஆடணும் போலவே இருக்கு மேம். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ மேம். யா எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கூலா சாப்பிடுறீங்களா இல்ல ஹாட்டா சாப்பிடுறீங்களா? கூலா ஹாட்டா? இல்ல மேடம் எதுவும் வேணாம். என் விஷயத்த முதல்ல முடிச்சிடுறேன், அப்புறமா குடிச்சிக்கிறேன். இட்ஸ் ஓகே. டெல் மீ வாட்ஸ் தி மேட்டர்? மேம் எங்க கம்பெனி இப்போ டவுன்ல போயிட்டு இருக்கு மேம். டவுன்ல போற கம்பெனியை டாப்புக்கு வரணும்னா உங்களை மாதிரி ஒரு டாப் ஸ்டார் தான் வேணும்னு சொன்னாங்க மேம். அதான் மேம் உங்களை தேடி வந்தேன். டோன்ட் வெரி, நான் இருக்கேன்ல, சூப்பரா பண்ணிடலாம். மேம் நீங்க அப்படியே வந்து இப்படியே ஒரு ஆக்ஷன் போட்டு அப்படியே எங்க பேஸ்ட காமிச்சிங்க வச்சுக்கோங்களேன், எங்க கம்பெனி ஓஹோன்னு போயிடும் மேம். இன்னுமா இந்த உலகம் உங்களை நம்புது? ஆமா, 100 ரூபாய் சம்பளத்துல ஏத்துறேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஆடுக்கு எங்க மேம்க்கு எவ்வளவு தருவீங்க? இந்த ஆடுக்கு ஒரு 10 lakhs. ஓ லாக்ஸ் எல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கெல்லாம் இப்ப கோடியில போறோம். கோடியில ஆடினதெல்லாம் இப்ப கோடியா கேட்க ஆரம்பிச்சிடுச்சியா? என்ன சொன்ன? சம்பளத்துல இருந்து 1000 ரூபாய் கட்டு. இல்ல மேடம், கோடியா போகணும்னு சொன்னேன். வெரி குட். அடுத்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய் கூட்டுறேன். தேங்க்யூ மேடம். கோடியா? சரி 1 crore. 1 crore? எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாட்? வேதம் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிக்கிறேன் நினை. அது வாலிபனுக்கு, வாலிபிக்கு கிடையாது. அப்படி இல்ல மேடம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் எதுவுமே இல்ல. நீ அதிகமா பேசுற. உன் சம்பளத்துல இருந்து 1000 ரூபாய் குறைச்சிருவேன். அப்படிலாம் இல்ல மேடம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஏசப்பா இல்லனா வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல. நீ ரொம்ப வயசான மாதிரி பேசுற. சாகுற காலத்துல கடவுளை தேடலாம். ஓகே சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேம் நான் க்ளோஸ்அப் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். ஆமா, அந்த கோல்கேட் கம்பெனிக்காரங்க உங்களுக்கு எவ்வளவு தரதா சொன்னாங்க? அவங்களா 1 கோடி தரேன்னு சொல்லிருக்காங்க. 1 கோடி என்ன மேடம் 1 கோடி? நான் உங்களுக்கு 2 கோடி தரேன் மேடம். 2 கோடி தாங்க, டேபிள உடைச்சிராதீங்க. சரி 2 கோடியா? அப்ப நான் 3 கோடி தரேன். நான் 4 கோடி தரேன். 5 கோடி. எக்ஸ்கியூஸ் மீ வெயிட். எதுக்குங்க மேடம் இப்ப ஏலம் விடுறீங்க? ஏலமா? சரி ஓகே, நான் 6 கோடி தரேன். நான் 7 கோடி தரேன். சரி ஓகே மேம், நானும் 7 கோடி தரேன். 7 கோடியா? வெரி வெரி ஹாப்பி. இந்தாங்க மேம் என்னோட செக். வர 15th உங்களோட ஷூட்டிங் இருக்கு, மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். தேங்க்யூ மேம். இந்தாங்க மேம் என்னோட அட்வான்ஸ். வர 15th உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு, மறக்காம வந்துருங்க. எங்க மேடம் வந்துருவாங்க. ஆமா மேடம், 2 பேர்கிட்டயும் ஒரே நாள் ஷூட்டிங்க்கு ஓகே பண்ணிட்டீங்களே, இப்போ என்ன பண்ண போறீங்க அதுக்கு? ஆமால, இப்படி பண்ணலாமோ இல்ல இப்படி பண்ணலாமோ? ஐயோ ஒண்ணுமே தோணலையே, நீயே சொல்ல. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு மேடம். பாரு, ஏசப்பா சொன்னது உனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சா? என்ன ஐடியா? ஆனா அது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். பரவாயில்லையா மேடம்? உன் மேல் பல் என்னுடைய மேல் பல்லின் ரகசியம் கோல்கேட், கீழ்பல்லின் ரகசியம் க்ளோஸ் அப். வாவ் வாவ், சூப்பரா இருக்கு. வெரி குட். உன் சம்பளத்துல 2000 ரூபாய் நான் சேர்க்கிறேன். தேங்க்யூ மேடம். மேல் பல்லின் ரகசியம் கோல்கேட், கீழ் பல்லின் ரகசியம் க்ளோஸ் அப். வெரி குட். சரி அந்த பெட்டியை தர பார்க்கலாம். எஸ் மேடம். வலிக்குது, டாக்டர் கூப்பிடு. நெஞ்சு வலிக்குது, டாக்டர் கூப்பிடு. நெஞ்சு வலிக்குது, நான் டாக்டர் கூப்பிடு. நெஞ்சு வலிக்குது. டாக்டர் மேடம் உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வாங்க. நெஞ்சு வலிக்குது, ஃபோன் பண்ணு. நீங்கள் பிஸியாக பணம் புகழ்னு அலைஞ்சதுனால உடம்பை கவனிக்காமல் விட்டீங்கம்மா. ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது,
ஆனால் நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு 1 மந்த் ரெஸ்ட் பண்ணிட்டா சரியாயிடுமா. சரிங்க டாக்டர். பர்சனலாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, இந்த ஹார்ட்டை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல மாத்திரம் இல்லை, உள்ளத்திலேயும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருமா. இயேசுவை எப்படி டாக்டர் ஏத்துக்கிறது? வெரி சிம்பிள். இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னிங்க, என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்க, என்னையும் உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாலே அவரை ஏற்றுக்கொண்டதற்கு சமம். செய்வீங்களா? செய்வேன் டாக்டர். க்ளோஸ் யுவர் ஐஸ். இயேசுவே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும். இயேசுவே, என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னியும். என்னுடைய இருதயத்துக்குள்ளே வாரும். இதயத்துக்குள்ளே வாரும். என்னையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். ஆமென். ஆமென். How do you feel? மனசு லேசா இருக்கு டாக்டர். அப்படியா? ஓகே. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லைம்மா. அதனால இயேசு மேல உங்க சிந்தையை வைங்க. உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்த உலகத்திலும் அந்த உலகத்திலும் நீங்க சந்தோஷமா வாழலாம். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட் டாக்டர். காசு காசுன்னே அலைஞ்சிட்டேன், இனிமே இயேசுவுக்காக வாழ போறேன். அப்ப நீங்க?